இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு சென்னையில் நடந்துச்சு இல்லையா, அவங்கள வந்து அந்த போலீஸ் வேலையை ஏற்றும்போது மனசே வந்து ரொம்ப பதறிச்சு. முதல்வருக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கணும். முதல்ல கத்துறவங்க ஆளுகிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஞானத்தை கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை செஞ்சோம்னா வேறு விதத்தில் மாற்றி அமைக்கணும். பிள்ளைங்களை எப்பெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, வேறு அந்த தன்னுடைய தாங்க செய்யலைன்னு பிள்ளைங்க வந்து வேறு படிப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுமே என்ன செய்யணும், இது குலத்தொழில்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. அவங்க அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு மாறணும். அவங்க மென்டாலிட்டி மாறினாலும் இந்த ஜாதி பிரச்சனை என்ன செய்யணும், மாறும். குப்பை தான் அள்ளியாக சம்பாத்தியம் பண்ணணுன்றது என்ன செய்யலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சட்டத்திட்டம்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அவங்க மாற்றி அமைச்சுக்கணும். போராட்டம் கையில் எடுத்தாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அரசியலாக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம போராட்டமே பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. அவங்கள யார் இப்படி தூண்டி விட்டா அப்படிங்கிற நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையை செய்ய அவங்க தான் வந்து கட்டமைக்கக்கூடிய வழியை பார்க்கணும். இது கவர்மெண்ட்டு வேலை, கவர்மெண்ட் வேலையில் இதுதான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி அவங்க மாற்றினாங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை செய்யும் மாறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேறு இதில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அரசியல் ஆக்கக்கூடாது. ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு காரியம் எடுத்துட்டாங்கன்னா அந்த அரசியல் தாக்கம் வந்து உள்ளே போயிடும். இவங்க எப்படி அங்கே போராட்டம் பண்ணாங்க, எப்படி உள்ளே போகிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யலாம், டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் ஆளுகிறவர்களுக்கு என்ன செய்யணும், ஆமாம் ஞானம், கர்த்தர் ஞானம் கொடுக்கணும். நான் பாவப்பட்ட ஜனங்கள் இல்லையா அப்படிங்கும்போது மனசு ரொம்ப பதறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர்